ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்க போறோம். இப்போ இந்த செஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பத்தி. ஸோ நம்ம ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைனமிக் டைப் அப்படின்னு பார்த்துருக்கோம். டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ்ல நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது டேட்டா டைப் தரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இங்க என்ன டேட்டா டைப்? நம்ம தான் டேட்டா டைப் அங்க கொடுக்கலையே, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டா டைப் வந்து கொடுக்காததுக்கு காரணம், அதாவது வேரியபிள் கிரியேஷன் அப்ப கொடுக்காததுக்கு காரணம் இது டைனமிக் டைப்பிங். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங்க கொடுக்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த லைனே நம்ம வந்து நம்பரா மாத்தலாம் அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் செஷன்ல பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் டைனமிக் டைப். ஓகேங்களா? ஆனா அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு வேரியபிளுக்கு நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது ஏதாவது ஒரு டேட்டா டைப் கூட தான் இருக்கணும். ஓகேவா? டேட்டா டைப்பா தான் இருக்கும். ஃபைன். ஸோ டைனமிக் டைப்புங்கிறது நமக்கு டேட்டா டைப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு இல்லை, வேரியபிளுக்கு நம்ம வந்து லாக் பண்ணல. இது வந்து நீ ஸ்ட்ரிங் மட்டும் தான் எடுத்துக்கணும், நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும், ஜாவா மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்ட் ரூல் போடாம நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, ஆனா என்ன வேல்யூ வேணா ஸ்டோர் பண்ணிக்கோ. அது அந்த வேல்யூக்கு ஒரு டேட்டா டைப் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? வேல்யூ கண்டிப்பா ஒரு டேட்டா டைப்பை தான் வந்து குறிக்கும். ஓகேவா? ஏன் டேட்டா டைப் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஜேஎஸ் இன்ஜினால அந்த டேட்டா வச்சு நம்ம என்னென்ன ஆபரேஷன் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஸ்ட்ரிங்ல தான் நான் வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாத்த முடியும், நம்பரை போய் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாத்த முடியாது. அதே மாதிரி நம்பர்ல தான் நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும், அது ஸ்ட்ரிங்ல பண்ண முடியாது. சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும், இன்னொன்னு வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் எவ்வளவு வந்து மெமரி கொடுக்கறது, அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதானே நான் வந்து மெமரி அதுக்கேற்ற மாதிரி அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் தான் நமக்கு வந்து வேல்யூவோட டேட்டா டைப்பை பேக் எண்ட்ல வச்சிருப்பாங்க. நீங்க கொடுக்க போறது இல்லை. இப்ப நான் வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுக்க போறது இல்லை, கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே பேக் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்டா நீங்க கொடுக்குற வேல்யூக்கு என்ன டைப்னு கண்டுபிடிச்சு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண போகுது. ஓகேவா? ஃபியூச்சர்ல நீங்க இந்த ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வேல்யூல இந்த ஆக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக பேக் எண்ட்ல வச்சிருக்கிறது இது எல்லாமே. ஓகே, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போறோம். லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13 கொடுக்குறேன். ஓகே, சோ இது என்ன டேட்டா டைப்னு நமக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து நார்மலா ஜாவா படிச்சிருந்தோம்னா இன்ட்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் நமக்கு 8 டேட்டா டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் வந்து நம்பர். ஓகேவா? ஜென்ரலா நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஃப்ளோட்டிங் டைப்பா இருந்தாலுமே, அதாவது டெசிமல் பாயிண்ட் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இதுதான் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிக் இன்ட். நம்பரை விட பெரிய நம்பர் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பிக் இன்ட் போவீங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்றதுக்கு. ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. ஆப்ஜெக்ட்னா என்னன்னா கீ வேல்யூ பேர் சேவ் பண்றதுக்கு. அதாவது நம்ம ஹேஷ் மேப், ஹேஷ் டேபிள் பார்த்துட்டு போல ஜாவால, அந்த மாதிரி வந்து இங்க ஆப்ஜெக்ட். அன்டிஃபைன்டுங்கிறது நீங்க எந்த வேல்யூமே கொடுக்கல, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க, இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா அது அன்டிஃபைன்டுன்னு வரும். நல்லுங்கிறது நான் நல்லனே கொடுக்குறேன். ஓகேவா? வேல்யூவை நல்லன்னு நான் டிஃபைன் பண்றேன், அதுக்கப்புறம் நான் எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள். சிம்பிள்ங்கிறது யூனிக்கான நம்பர் வேணும், யூனிக்கான ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும், அது யாராலையும் வந்து திருப்பி அதை டெலீட் பண்ணக்கூடாது, அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னா சிம்பிள் அப்படின்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம காமனா யூஸ் பண்றது இந்த 7 தான். ஓகே, நல்லோட சேர்த்து இந்த 7 வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் வந்து நம்ம எக்மாஸ்கிரிப்ட் ES6ல இருந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ டேட்டா டைப்ல ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் பார்க்க போறோம். இப்போ வந்து லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13 கொடுத்துட்டேன். இது நம்பரா அது எப்படி எடுத்துக்குது, நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, console.logல நான் என்ன பண்ண போறேன், டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இந்த டைப் ஆஃப் குள்ள என்ன வேரியபிளை கொடுத்தீங்கனாலும் அது என்ன டைப் அப்படிங்கறது எனக்கு இங்க பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஃபைலுக்கு டேட்டா டைப்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறேன், டேட்டா டைப்ஸ் டாட் ஜேஎஸ். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்றேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்ப நான் வந்து சிடி பேசிக்ஸ்குள்ள போறேன். போயிட்டு நோட் டேட்டா டைப்ஸை ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நம்பர்னு வருது. ஓகே, ஸோ நான் இதுவே பாயிண்ட் வச்சு 7 கொடுக்குறேன், திருப்பி எனக்கு நம்பர் தான் வருது. ஓகே, ஸோ இதுல டிஜிட்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ
இப்ப நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நம்பர் வருது. நான் என்ன நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏஜ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா ஏஜ்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கேனோ அது வந்து எனக்கு வந்துடும் இல்லையா? இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, எக்ஸ்பொனென்ஷியல். சோ நமக்கு பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நார்மலா நம்பர்லயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்பருக்குன்னு ஒரு மேக்ஸிமம் சேஃப் இன்டீஜர் இருக்கு. ஓகேவா? அது வரையும் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஓகே. அதுக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா அது பிக் இன்ட்டா நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? பிக் இன்ட்டா எப்படி மாத்துறது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ் சேஃப் நம்பர் எவ்வளோன்றத பாத்துக்கலாம். சேஃப் இன்டீஜர் போயிட்டு நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா சோ இது வரையும் தான் உங்களுக்கு சேஃப். இதுக்கு மேல வந்து சேஃபா இருக்காது அப்படின்னா சேஃபா இருக்காதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் நெசசரி நீங்க கொடுத்த நம்பர் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மேபி ஷார்ட் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது வந்து மாறலாம். ஓகேவா? சோ நீங்க அடுத்து மேனிபுலேஷன் பண்ணும்போது எக்ஸாக்ட் நம்பர் இதுதான் வருது அப்படிங்கிறது ஒரு கான்பிடென்ட் வந்து இருக்காது. அதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸ் சேஃப் நம்பர் இது வரையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் நம்பரா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப ஜாவா மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து எரர் காட்டாது. இது வந்து இன்டீஜர் நீங்க வந்து இன்ட்ல வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல போச்சுன்னா லாங் மாத்துங்க. அப்படிலாம் நமக்கு சொல்லாது. ஓகேங்களா? நம்மளே தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க டைப் காஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நீங்க தான் பிக் இன்ட்டா மாத்தணும். நம்ம வந்து பார்த்தோம். நம்பர் அப்படியே கொடுத்தா அது நம்பர்னு வருது. அப்ப எப்படி நான் நிறைய நம்பர் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா பிக் இன்ட்டா மாறுமான்னு கேட்டா மாறாது. நீங்க தான் என்ன சொல்லணும்? பிக் இன்ட் அப்படின்னு சொல்லணும். சோ பிக் இன்ட்ன்றது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சோ இங்க வந்து நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்பரா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பிக் இன்ட்க்கு போன் நம்பர் ஓகே ஈக்குவல் டு எவ்வளவு டிஜிட் வேணா கொடுத்துட்டு லாஸ்டா n கொடுத்துருங்க. இதுதான் பிக் இன்ட். ஒண்ணு இந்த ஃபார்மேட்ல நீங்க போலாம். இல்ல அப்படின்னா இது அப்படியே தூக்கிட்டு கீழே வந்துருங்க. ஓகே, இத கன்ஸ்ட்ரக்டர் பிக் இன்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ பிக் இன்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்டீஜர் பிக் இன்ட்டா மாறிடும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிடுறேன். என்னோட போன் நம்பர் என்ன டைப்னு டைப் ஆஃப் போன் நம்பர் திருப்பி ஒரு வாட்டி இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் நடுவில் என்ன பண்றேன் இதை வந்து ஓகே நான் வேற நம்பரா வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டுமே எனக்கு பிக் இன்ட்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிக் இன்ட். ஸோ ஸ்ட்ரிங் எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் இதுவரையும் நம்ம பார்த்துப்போம். லெட் course name equal to playwright plus js அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இதோட டைப் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வரணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்னு வந்துருச்சு. ஸோ பூலியன் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம? is checked true. ஓகே, ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பூலியன் அப்படின்னு வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் எதுவுமே வந்து ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா let check undefined. ஓகே, நான் எதுவுமே வேல்யூ கொடுக்கல. let check null அப்படின்னு நான் ரெண்டு இன்னொன்னு கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து null அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். null வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இங்க பிரிண்ட் பண்றேன். எது ரெண்டுத்தையும் டைப் ஆஃப் அன்டிஃபைன்டையும் நல்லையும் வந்து கொடுக்குறேன். செக் நல். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அன்டிஃபைன்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ ஏன் வந்து உங்களுக்கு நல் வந்து இங்க ஆப்ஜெக்டா வந்திருக்கு? ஓகேவா? ஸோ ஏன் ஆப்ஜெக்டா வந்திருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹேஷ் மேப்லாம் வந்து பார்த்துருப்போம் ஜாவால. ஓகேவா? ஸோ ஹேஷ் மேப் வந்து நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா கீ வேல்யூ பேரா வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, ஜென்ரல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்?
const okay user equal to curly braces குள்ள நான் என்ன பண்ண போறேன் name colon இது stringன்றதால கொடுக்கிறேன் single quotes குள்ள age equal to number ஓகே இதுக்கு கமா நீங்க கொடுத்துக்கணும் சோ இதுதான் வந்து என்னது உங்களுடைய ஆப்ஜெக்ட் சோ ஆப்ஜெக்ட்னா என்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஓகே இப்ப கமிங் பேக் டு நல் ஓகேவா நல் வந்து நான் கொடுக்கும்பொழுது எனக்கு ஏன் வந்து ஆப்ஜெக்ட்னு வருது அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா 30 years old bug in JavaScript அது இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க ஓகேவா சோ 1995ல இருந்தே நீங்க வந்து நல் கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஜெக்டா தான் வருது ஓகேங்களா சோ அதுக்கு ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்கு பட் நல்லுங்கிற டேட்டா டைப் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம் நல் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே நமக்கு டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறது ஃபைன் சோ இது இல்லாம சிம்பிள் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம் கரெக்டா நம்ம 8th இது வந்து டேட்டா டைப் வந்து சிம்பிள் பார்த்தோம் இந்த சிம்பிளை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ES6 2015 தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு சோ சிம்பிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா கான்ஸ்ட்ல கிரியேட் பண்ணுவாங்க கான்ஸ்ட் id equal to சிம்பிள் இது ஆப்ஜெக்ட் கிடையாது நம்ம நியூ கீவேர்ட் கொடுத்து பண்றது இல்ல ஜஸ்ட் நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இதுதான் சிம்பிள் இதுவே வந்து நான் இதுக்குள்ள கிரியேட் பண்றேன் ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் போட்டா போதும் இது வந்து சிம்பிள்னு ஆயிடும் ஓகே பிராக்கெட் காலன் நம்பர் ஓகே கமா கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து சிம்பிள் கீடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே யூனிக்கா தெரிய வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஃபைன் இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வில் see you in the next video bye